காளீஸ்வரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய தகவல்களை வழங்குகிறார் தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி. வருமான வரித்துறை அதிகாரிகள் காளீஸ்வரி நிறுவனத்தில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரமாக நடத்தப்பட்ட இந்த சோதனையில் முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆவணங்கள் குறிப்பாக வரவு, செலவு மற்றும் வரி செலுத்துதல், முதலீடு ஆகியவை குறித்து சம்பந்தப்பட்ட ஆவணங்களாக இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்களை ஆய்வு செய்ய இன்னும் கிட்டத்தட்ட 2 நாட்களாவது ஆகும் என்று வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மூலப்பொருட்கள் எங்கெந்தெல்லாம் பெற்றார்கள், எது மாதிரியான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன, அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் விற்பனை செய்யப்பட்டதில் வரி ஏய்ப்பு ஏதாவது நடந்திருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதால் அது குறித்து முழுமையான ஆய்விற்கு பிறகே எத்தனை கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்பது குறித்து சொல்ல முடியும் என்று வருமான வரி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போதைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.